வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு இந்த டெர்மைட்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கோ, அதே அளவுக்கு வீட்ல சுத்துற அந்த சின்ன சின்ன எறும்பும் பிரச்சனை தான். கிரகப்பிரவேசம் டைம்ல பார்த்தா வீட்ல அங்கங்க எறும்பு இருக்கும். சரி எறும்பு தானே போயிடும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா, வீடு கட்டி முடிச்சு உள்ள குடி வந்ததுக்கு அப்புறமா அந்த எறும்பு வீட்டுக்குள்ள இருந்து டார்ச்சர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், வந்துருச்சுன்னா எப்படி அதை கண்ட்ரோல் பண்றன்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேரா இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு புரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீட்டுக்கு எறும்பு ஜென்ரலாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி காலி இடம், இந்த மாதிரி செவுத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன கேப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எறும்பு உள்ள வராத அளவுக்கு நம்மளால எல்லா இடத்துலையுமே டைட்டாக சீல் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளாஸ்டிங்கு, டைல்ஸு, கேப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனாலும் குட்டி குட்டியாக அந்த மண்ணை நோண்டி 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 உள்ள வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட மெயின் சோர்ஸ் அவுட்டோரில் வந்து அந்த ஸ்ப்ரேவை கம்ப்ளீட்டாக நம்ம அடிக்கணும். இது பெரிய அளவில் எஃபெக்ட் இருக்காது. இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற மாதிரி, ஆன்டி டெர்மைட் பண்ணுற மாதிரிலாம் இந்த ஆன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இது மேலே ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இதோட கோர் பர்பஸ் என்னன்னா, அந்த ஸ்ப்ரே வந்து எறும்பு மேல பட்டாலோ இல்ல அந்த ஸ்ப்ரே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு எறும்பு அது மேல வந்தாலோ அது செத்துரும். ஸோ நம்மளுக்கு ஒரு வாட்டி அடிச்சா கம்ப்ளீட்டா வந்து சரியாயிடும்லாம் இல்ல, ரிப்பீட்டடா ஒரு 2-3 வாட்டி அது அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெயினா அதோட சோர்ஸை பார்த்து அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் ஏரியால இருக்குன்னா நம்ம அதை கொஞ்சம் ரெகுலரா மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்குமே வெளியே. இதை ஒன் டைம் அடிச்சா 2-3 வருஷத்துக்கு நான் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லல. அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் இதுல கிடையாது. ஸோ இந்த ஆன்டி ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கெமிக்கல் வச்சிருக்காங்க. இந்த கெமிக்கலை ஒரு 50 ml 5 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அந்த டைல்யூஷன் பண்ணி தான் வீடு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்றாங்க. நார்மலா நம்ம மஸ்கிட்டோக்கு எப்படி வீட்ல ஹிட் மார்டின் அடிப்போம், அந்த மாதிரி தான் என்டையர் வீடுக்கும் வால், ஃப்ளோர் எல்லா இடத்துலயுமே அடிச்சிடறாங்க. சோ இதை நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டீங்கன்னா, சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம கைப்படுற விஷயம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அவங்க அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிடறாங்க. முக்கியமா சாப்பிட்ற பொருள் வீட்டுல சின்ன குழந்தைங்க இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா இருந்தாங்கன்னா இதுல எதெல்லாம் கை வச்சு நம்ம அதுல வாயில வச்சுட்டாலும் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்டையர் வீட்லயுமே அவங்க ஃப்ளோரு, வால் எல்லாத்துலயும் அடிக்கிறதுனால அதை காயறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இமீடியட்டா மாப் பண்ணிடக்கூடாது. அவங்க மினிமம் ஒரு 3 hours அதை காயறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் வெட் மாப்பிங் பண்ணாதீங்க. வெட் மாப்பிங் வந்து ஒரு 24 hours அது கேப் கொடுங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த கெமிக்கல் வந்து அப்படியே தரையில செவுத்துல இருக்கும். எங்கேயாவது எறும்பு ஒரு சின்ன கேப்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு, வெளியே வருது அப்படின்னா இந்த ஸ்ப்ரேல அது பட்டாலோ அதை டச் பண்ணாலோ அது வந்து செத்துரும். எறும்பு வந்து நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா செத்து கிடக்குது. பட் இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஸ்மெல்லு அந்த மாதிரி நெடி அதே மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலி ஸ்மெல் ஃப்ரீ. இப்போ இந்த ரூம்ல தான் அடிச்சிருக்கோம், நாங்கள் இந்த ரூம்லேயே நிற்கிறோம், எந்த ஸ்மெல்லுமே வரல, நெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நார்மலா யூஸ் பண்றதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு அது வருஷக்கணக்கில் வரும்லாம் யோசிச்சுக்காதீங்க. இதை ஸ்ப்ரே பண்ணா அதிகபட்சம் அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 1 week வரைக்கும் தான் இருக்கும். ஸோ எதுக்காக இதை பண்றோம்னா, வீட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் எறும்பு எல்லாமே செத்துரும். இதுக்கப்புறம் இங்க இருந்தாது எறும்பு வருதுன்னா அதோட சோர்ஸை கண்டுபிடிச்சு அங்கே அடிச்சிட்டோம்னா திரும்ப வராது. என்டையர் வீடுக்கும் நம்ம போய் சின்ன பாட்டில் ஸ்ப்ரே அடிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் டீமை வந்து கூப்பிட்டோம். ஸோ இது இவங்கல எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் டீம் வேணாலும் உங்க லொகேஷன் பண்ணலாம். இது நாங்கள் சென்னையில் பண்ணியிருக்கிறோம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 3000 rupees ஆயிருக்கு. ஸோ இது ஒரு இடத்தை பொறுத்து, ஒரு சைட் கண்டிஷன்ஸை பொறுத்து இது மாறும். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் நாங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.